ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ்ஸ் அ ஹைரக்கி ஆஃப் ஸ்டெப்ஸ். ஹைரக்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆனது. இந்த பழனி படிக்கட்டு மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இருக்குது. பழனி படிக்கட்டு ஏன்டா இப்போ பல்ல காட்டுறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் பாட்டுக்கு லெக்சர் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்துருந்தா திடீர்னு என் ஃப்ரெண்டு பாரதேசி ஃபோன் பண்ணிவிட்டு, மாப்பிள்ள இப்போ நம்ம பழனி போகிறோம், கிளம்பி வர போயிட்டு நைட்டு திருப்பி வரோன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அதுக்கு தான் வர போகிறேன்னா, ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்து ஹைரக்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்லைன்னா பழனி படிக்கட்டுகள் ஞாபகம் வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஐயோ சார். நெக்ஸ்ட்டு, இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் அ ரேங்க் ஆர் கேட்டகரி. இப்போது ஒவ்வொரு படிக்கட்டு, ஐயோ பழனிலேருந்து இந்த வெளியே வர முடியலையே. அதாவது இப்போது இந்த கிங்டமாக இருக்கட்டும், ஃபைலமாக இருக்கட்டும், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி எடுத்தாலுமே அதை வந்துட்டு நம்ம ஒரு ரேங்க் இல்லைன்னா ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே இது வந்து லோவஸ்ட் ஸ்டெப் இருக்கிறதுலே வந்துட்டு பேஸ் வெர்ஷன், இது வந்து ஹையஸ்ட் வெர்ஷன். இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இது வந்து ஒரு கேட்டகரின்னு சொல்லுவீங்க. ஸ்பீஷிஸ்ன்ற ஒரு கேட்டகரி, ஜீனஸ்ன்ற ஒரு கேட்டகரி, ஃபேமிலின்றது ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி ஒன்று அது ஒரு ரேங்க்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, இல்லைனா அது கேட்டகரின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இது வந்து இது வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, ஃபோர்த் ரேங்க்கு, ஃபிஃப்த் ரேங்க்கு, சிக்ஸ்த் ரேங்க்கு, செவன்த் ரேங்க்கு. அப்படி இல்லைனா இது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் பேசிஸ்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அப்படியும் இல்லை, அது வந்து கேட்டகரி பேசிஸில் நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் since the category is a part of overall taxonomic arrangement, it is called taxonomic category. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இதை டாக்ஸான்னு சொல்லுவீங்க, ஜீனஸே டாக்ஸான் தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே எல்லாமே ஒரு டாக்ஸான் சொல்லுவீங்க. ஸோ இந்த டாக்ஸான எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கீங்க, கேட்டகரி பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன பேர் கிடைக்கும் நமக்கு, டாக்ஸானமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அண்ட் ஆல் கேட்டகரிஸ் டுகெதர் கான்ஸ்டிடியூட் அ டாக்ஸானமிக் ஹைரக்கி. நம்மளுடைய சொன்ன மாதிரி இது வந்து சிம்பிளாக ஒரே ஸ்டெப்போ இல்லை 2 ஸ்டெப்பில் நடந்து முடிகிறது கிடையாது. பழனி படிக்கட்டு மாதிரி வந்து நிறைய ஸ்டெப்பில் நடந்து முடிக்கிறது. அப்படி இருக்கிறனால இதை டாக்ஸானமிக் ஹைராக்கி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹைராக்கி அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து தூக்கியிருக்காங்க, இங்கேருந்து தான் தூக்கியிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ ஒரு டாக்ஸனை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, அதை வந்து டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்கிறீங்க. அந்த கேட்டகரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அதிக படிக்கட்டுகளோடு இருக்கிற மாதிரி நிறைய வந்து இருக்குது. அதை வந்து டாக்ஸானமிக் ஹைராக்கி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. புரிஞ்சா? சொல்கிறோம். புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட்டு, ஈச் கேட்டகரி ரெஃபர் டு as the unit of classification, in fact represent a rank, it is commonly termed as taxon. ஒன்றுமே இல்லை, இப்போ நீ இந்த ஸ்பீஷியஸ்ன்றதை நீ வந்து டாக்ஸான்னு சொல்லலாம், இல்லை ரேங்க்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கேட்டகரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 3 பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3த்துக்கும் ஒரே டேர்ம்க்கான மீனிங் ஒன்று தான். எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு தான் மீன் பண்ணுது. புரிஞ்சா? நான் இங்கே வேர்டிங்ஸ் தான் மாற்றி கொடுத்துருப்பானே தவிர மற்றபடி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். Then next, taxonomic categories and hierarchy can be illustrated by an example. Insects represent a group of organisms having common features like 3 pairs of jointed legs. It means insects are recognizable concrete objects which can be classified and thus were given a rank or a category. Can you name other such group of organisms? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வந்து ஒரு ஒரு பூச்சி வகை ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணும், தலை இருக்கும், இந்த மாதிரி உடம்பு இருக்கும், ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து இந்த மாதிரி பேரஸாக இருக்கும். இது கரப்பான்பூச்சி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பூச்சிகள், இந்த எறும்பு பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இந்த சென்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்னு சொன்னாலே வந்து இந்த 3 பேர் ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஹெட்டு, ட்ரங்க்கு, அந்த ஹெட்டு, தொராக்ஸு, பாடி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். புரிஞ்சா? இதே நீ வந்து இப்போ ஒரு மேமல்ஸ் இமேஜின் பண்ணுங்களேன். மேமல்ஸ் அப்படின்னா வந்துட்டு கை, கால் இருக்கும், முகத்தை ஃபுல்லாக மண்டையில் முடி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே முடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மேமல்ஸ்ன்னு சொன்ன ஒரு கேட்டகரியில் நம்மளால் இமேஜின் பண்ண முடியுதுல்ல, அந்த மாதிரி வந்து டாக்ஸானமிக் கேட்டகரி எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியும் சரி, அது எல்லாத்தையும் மோஸ்ட் காமனான ஃபீச்சரையும் சரி அள்ளி போட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு, இந்த குரூப் ஆஃப் remember, groups represent a category. Category further denotes rank. Each rank or taxon in fact represent the unit of classification. These taxonomic groups or categories are distinct biological entities, not merely morphological aggregates. இதில் வந்து இந்த பிங்க் கலரில் மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. நம்மளே சொன்ன மாதிரி தான், ஒரு டாக்ஸானையோ சரி, இல்லை ஒரு ரேங்கையோ சரி, இல்லை ஒரு கேட்டகரி, இல்லை ஒரு யூனிட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு யூனிட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த டாக்ஸான்ற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை ரேங்காக இருக்கட்டும், இந்த கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை இந்த குரூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலுமே அதுக்கான மீனிங் வந்து யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சா? இந்த டாக்ஸானமிக் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த கேட்டகரியெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து
டிஸ்டிங்டான பயாலஜிக்கல் என்டிட்டிஸ், அதாவது முழுக்க முழுக்க வந்து பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் ஒன் செகண்ட். என்டிட்டிஸ் அப்படின்னா பயாலஜி சார்ந்த விஷயங்களாக தான் இருக்குமே தவிர அந்த பயாலஜிக்கல் மீனிங்ஸோடு இருக்கிறமே தவிர நாட் மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். ஸோ இப்போ இந்த நம்மளோட சொன்ன இந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி, அனாட்டமி, செல் ஸ்ட்ரக்சரு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்ப்பாங்க தவிர பொட்டமுதும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஓகே பூனைக்கு முடி இருக்குது, நாய்க்கு முடி இருக்குது, ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வைக்க மாட்டாங்க. சிங்கம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்களா. ஸோ இட் மீன்ஸ் பொட்டமுதும் அப்படியே வெளித்தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அனாட்டமி, செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அது எந்த இடத்துல வாழுது, எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அதோட கேரக்டர் என்ன எல்லாத்தையுமே அந்த CICN கேரக்டரைசேஷன், கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் இந்த மாதிரி எல்லாமே பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட், taxonomic studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum, division for plants, class, order, family, genus and species. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நிமோனிக்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா நான் வைக்கல, நான் படித்தப்போ நான் இந்த நிமோனிக்ஸை வச்சு படிச்சுட்டு இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக். கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக். K கிங்டம், P பைலம் ஆர் டிவிஷன், C கிளாஸு, O வந்து ஆர்டரு, F வந்து ஃபேமிலி, G வந்து ஜீனஸு, S வந்து ஸ்பீஷியஸு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக் இப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தினால வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இப்படி இந்த மாதிரி எழுதிருங்க, இந்த லெசன் வந்தாலும் கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட் சிக் அப்படின்னு எழுதிட்டு இதுதான் வந்து லோவஸ்ட்டு, இதோட குரூப்லாம் சேர்ந்தா ஜீனஸு, இதெல்லாம் சேர்ந்தது அப்படி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் இமேஜின் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இந்த நிமோனிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. All organisms includes those the plant animal kingdoms have the species as the lowest category. இதுதான் வந்து lowest category இருக்கிறது வந்து இதுதான். Now the question you may ask is how to place an organism in various categories. The basic requirement is the knowledge of characters of an individual or group of organisms. ஸோ இப்போ வந்து இப்படிலாம் பிரிக்கணும், அப்படி பிரிக்கணும், அப்படி பிரிக்கணும், இப்படி பிரிக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறேன் இல்லை. இது வந்து பிரிக்கிறதுக்கான க்ரைட்டீரியா எதாவது இருக்கா, இல்லை எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே எழுந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கோ. இப்போ எப்படின்னா உனக்கு வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். இதை எப்படி கேரக்டரைசேஷன் பண்ணணும், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், அதனால் அந்த உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியணும். அண்ட் அதை பற்றி ஒரு ஸ்டடி அனலைசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நாலேஜ் உனக்கு இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், இவன் வந்து மேமலு, இவன் வந்து ரெப்டைலு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சா நீ வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஐடென்டிஃபை சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் அமாங் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஆஸ் வெல் அஸ் த அதர் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரே மாதிரி இருக்கிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டான உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, எல்லாத்தையுமே கலந்துடுச்சு ஒரு மிக்சியில் போட்டு கரகரான்னு சுற்றி எடுத்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இவன் இந்த கேட்டகரியில் வைக்கலாமா, இல்லை இவன் இந்த கேட்டகரியில் வைக்கலாமான்னு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்து நம்மளோட டாக்ஸானமி கேட்டகரிஸோட டாபிக் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீஷியஸு, ஜீனஸு, ஃபேமிலின்னு வந்து ஒன்று ஒன்றா லைனாக பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ.